இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இவங்கள பத்தி முழுசா தெரிஞ்சு நீ இப்படி பேசுறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இதே இடத்துல நாம விழுந்திருந்தா அவங்க கை தட்டி சிரிச்சிருப்பாங்க, நமக்கு ஹெல்ப் பண்ணிருப்பாங்களா? அது அவங்களோட குணம். அதுக்காக என் குணத்தெல்லாம் நான் மாத்திக்க முடியாது. அவங்க விழுந்து 1/2 மணி நேரம் ஆகுது. வா, கை கொடுங்க, எந்திரிங்க. உன் உதவி ஒண்ணு எனக்கு தேவையில்ல. நீ யாரு என்ன தூக்கி விடுறதுக்கு? நானே எந்திரிச்சுக்குவேன். அம்மா, பாத்தியா, இப்ப கூட அவங்க திமிர அடங்கல. நீ நல்லது நினைச்சு ஹெல்ப் பண்ண போனா கூட அதை எப்படி அசிங்கப்படுத்துறாங்கன்னு பாரு. இருக்கட்டும் விடு, அவங்க தப்பு பண்ணா நம்மளும் பண்ணுமா? இவங்கெல்லாம் குறைஞ்சபட்சம் மனிதாபிமானம் கூட இல்லாதவங்க. இவங்களுக்கு நல்லது செய்யறதெல்லாம் வேஸ்ட். உங்களை நான் என்னைக்குமே எதிரியா பார்த்ததில்ல. எனக்கு உங்க மேல எந்த தனிப்பட்ட விரோதமும் இல்ல. அத்தைக்கு நான் எவ்வளவு மரியாதை கொடுக்கறனோ அதே மரியாதையை நான் உங்களுக்கும் கொடுக்கணும் தான் நினைக்கிறேன். அது நீங்க நடந்துக்கிறது பொறுத்து தான் இருக்கு. நான் எதுக்கு மாறணும்? நீ எனக்கு ஜென்ம விரோதி. நீ ஒன்னும் என்ன அத்தையெல்லாம் நினைக்க தேவையில்லை. நீ எனக்கு எதிரா செஞ்ச எதையுமே நான் மறக்கல. என் அக்கா முன்னாடி என்ன நிறைய தடவை நீ அவமானப்படுத்திருக்க. அதெல்லாம் ஆராதரணமா உள்ளுக்குள்ள இருக்கு. இப்ப கூட உன் அம்மா சிலை இருக்கிற இடத்துல போய் கூட்டி பெருக்க சொல்லி என்ன அவமானம் தானே படுத்தின. அதையும் நான் மறக்கல. இப்படி எல்லா தப்பையும் நீ பண்ணிட்டு நீ என்னை எதிரியா பாக்கலன்னு எப்பரா வாய் குசாம போய் சொல்ற? ஏங்க, வாழ போறது இன்னும் கொஞ்ச நாள் தாங்க. அதுக்குள்ள எதுக்கு இவ்வளவு போட்டி போறாம பழி வாங்குற குணம்லாம்? இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருந்துட்டு போக வேண்டியதானே? என்ன தத்துவம் பேசுறியா? நீ என்னோட எதிரின்னு என் மனசுக்குள்ள ஊறி போச்சு. உன்னை பழி வாங்காம விட மாட்டேன். மத்தவங்கள மாதிரி உன்னை பார்த்து பயந்து ஓடுறதுக்கு நான் ஒன்னும் சாதாரண ஆள் இல்ல. சந்திரகலா. இந்த சந்திரகலாவுக்கு ஜெயிச்சுதான் பழக்கம். உன்கிட்ட சில தடவை தோத்து இருக்கலாம். அதுக்காக தோத்துக்கிட்டே இருப்பேன்னு அர்த்தம் இல்ல. இன்னும் கொஞ்ச நாள்ல உன்னையும் இவளையும் பிரிச்சு இந்த வீட்டை விட்டு மட்டும் இல்ல, இந்த ஊரை விட்டே துரத்தாம நான் விட மாட்டேன். சித்தி, அது இந்த ஜென்மத்துல நடக்காது. என்னையும் இவரையும் பிரிக்க உங்கள மாதிரி எத்தனை பேர் வந்தாலும் நடக்கவே நடக்காது.